கரங்களை துறந்து வில்வளைத்திலங்கை மன்னவன் சிரங்கள் பத்தரு துதித்த செல்வ மன்ன பொன்னிடம் பரங்க பொன்னிறந்து முக்தி வந்தலைக்கும் பார்ப்புணல் அரங்கமென்ற நான் முகத்தயன் பணிந்த கோயிலே அயன் பணிந்த கோயிலே. ஓகே, இப்ப நீங்க நண்பர்கள் பேசிட்டீங்க. எனக்கு நண்பர்கள் பேசுறத கேட்க முடியல. அதாவது இன்னைக்கு இருக்கிற பாட்டு எல்லாமே நாம இதுவரைக்கும் பார்த்த திருமழிசை ஆழ்வார் இல்லாம ஒரு புது திருமழிசை ஆழ்வார். இவர் அப்படியே இத இந்த இதுல நம்ம பார்க்குற மாதிரி பக்தி பாடல்களாக பார்த்து அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கக்கூடிய இறைவனை நமக்கு காண்பிக்கக்கூடிய ஆளா வரார். தத்துவ ரீதியாக காண்பித்து கொண்டே வந்த திருமழிசை ஆழ்வார் அப்புறம் அவனுடைய பண்பு நலன்களையாக காமிச்சுக்கிட்டே வராரு. அவனுடைய அவதார மகிமைகள் எல்லாம் காமிச்சுக்கிட்டே வந்தார். அவன் பரகோலம், அப்புறம் அவனுடைய அவன் தான் எல்லாவற்றையும் படைத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய படைத்து காத்து ஆகிய காரியங்களை செய்யக்கூடிய வியூகம், அதற்கடுத்து அவனுடைய அவதாரங்களால் சொல்லப்பட்ட விபவம், இதையெல்லாம் பேசி அதற்கு பிறகு இப்ப இந்த இடத்துக்கு அவர் எப்படி பேசுறார் அப்படின்னா இறைவனுடைய அர்ச்சாவதார ரூபமாக பேசுகிறார். இப்ப நடுவில் நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அந்தர்யாமியாக இருந்த அவனை சொல்லலையேன்னு. அது இடையிடையில என் நெஞ்சுள்ளே இருந்த அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை போட்டு அதுவும் உள்ள வந்துட்டே இருக்கும். அந்தர்யாமி அர்ச்சை ரெண்டுமே ஒரு மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி இனி நிறைய பாடல்கள்ல நம்ம பார்க்கலாம். இப்ப 802வது பாட்டுல இருந்து சொல்றதா இருந்தா, சரங்களை துறந்து வில் வளைத்து இலங்கை மன்னவன் சிரங்கள் 10 அறுத்து உதிர்த்த செல்வர் மண்ணு பொன் இடம் பறந்து பொன்னிறந்து நுந்திவந்து அலைக்கும் வார்ப்புணல் அரங்கம் என்பர் நான்முகத்து அயன்பணிந்த கோயிலே. இப்ப அரங்கமாநகரனுடைய பெருமை, திருவரங்கத்தினுடைய கோயில் பெருமையை அவர் சொல்றார். திருவரங்கத்தை சொல்லக்கூடிய அவ்வளவு பேருமே அந்த தலத்தில் இருக்கக்கூடியவன் ராமனாக இருக்கிறவன் அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்காங்க. இவர் மட்டும் இல்ல, குலசேகர ஆழ்வார் சொல்றதையும் நம்ம பார்க்கலாம். ராமனாக இருக்கிறவன் அங்கதான் இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருக்கிறது. ஆகவே இங்க நமக்கே தெரியும், சரங்களை துறந்து, அதாவது சரங்களை வேகமாக விட்டு வில் வளைத்து, அதாவது வில் வளைத்து சரங்களை துறந்து, வில்லெடுத்து அதை வளைத்து அதில் சரங்களை தொடுத்து இலங்கை மன்னவனான ராவணனுடைய சிரங்கள் 10ஐயும் அறுத்து உதிர்த்த செல்வர், அதாவது ராமபிரான் மண்ணு நிலைத்த பொன் இடம். அவர் இந்த இடத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பொன் இடம் இது. பறந்து பொன் நிறந்து, அதாவது நுந்திங்கிற வார்த்தை இங்க போடுறாரு இல்லையா, இந்த நுந்திங்கிற வார்த்தை ரொம்ப ஒரு தனிச்சிறப்பான வார்த்தைங்க. அது ஒண்ணு தள்ளிட்டு முந்துவதற்காக இன்னொருவரை தள்ளிட்டு வர்ற மாதிரி இருக்கிறது தான் நுந்துதல்னு பேரு. முந்துதலுக்கு உள்ள ஒரு சின்ன டிஃபரன்ஸ். இப்ப நான் ஒருத்தரை முந்தி போறேன் அப்படின்னா சைடு வாங்கி போலாம், அவரை தொடாமலேயே அவரை தாண்டலாம். ஆனா நுந்தினா அவரை தள்ளிட்டு தாண்டி, அவரை உரசிட்டு இடிச்சிட்டு அப்படி தாண்டி, அதுதான் நுந்துதல். என்ன சொல்றாரு, அங்க அந்த நதி, அந்த வார் புனல், அந்த இடத்துல இருக்கக்கூடிய புனல் எது, காவிரி. காவிரி நீரானது அப்படியே எங்கேயும் தங்கத்தை எல்லாம் அப்படியே அலையில ஒன்னோட ஒண்ணு தள்ளி தள்ளி அப்படி ஒதுக்கி அந்த அந்த பறந்து எல்லா இடத்துலயும் அப்படியே தங்கமா இருக்கான் கரைகள் எல்லாம். இப்போ நம்ம சாதாரணமா கேட்கறதா இருந்தா, தங்கம் தண்ணியில மிதக்குமா, தங்கத்தை அலையடிச்சு ஓரத்துல ஒதுக்குமா காவிரி அப்படின்லாம் கேட்கலாம். ஆனால் காவிரி அதனுடைய கரை எல்லாமே தங்கம் தான். ஏன்னா காவிரி தான் பொன்போல் நெல் விளைவிக்கக்கூடிய இடங்கள் அத்தனையுமே காவிரியின் கரையில தான் இருக்கு. காவிரியின் கரையில இருக்கக்கூடிய எல்லா நிலங்களிலும் பொன்னை போல நெல் விளையக்கூடிய பூமி அது. ஆகவே பறந்து பொன் நிறந்து, அப்படியே பறந்த வயல்கள் எல்லாவற்றிலும் அப்படியே தங்கம் போல நெல் விளைந்து, செந்நெல் விளைந்து இருக்கக்கூடிய அந்த இடம். அது அந்த இடத்துக்கு தண்ணியை அப்படி அலை எப்படி வரும், ஒரு அலை முன்னாடி போகும்போதே பின்னாடி இன்னொரு அலை அதை தள்ளிட்டு அப்படி வரப்பாகும், இந்த அலையை தள்ளிட்டு பின்னாடி இன்னொரு அலை வரும். அப்படி நுந்தி அலைக்கும் வாறு புனல். நீர் அவ்வளவு செழிப்பாக இருக்கக்கூடிய காவிரியின்
கரையில் இருக்கக்கூடிய அரங்கம். அந்த அரங்கம் இருக்கிற கோயில்ல தான் பிரம்மனானவன் வந்து அங்கு இருக்கக்கூடிய அரங்கனை வணங்கி நிற்கக்கூடிய கோயில் அது. நான்முகன் வந்து நான்முகத்து அயன் பணிந்த கோயிலே. அயன்னா பிரம்மா, அயன், ஹரி, ஹரன். ஸோ இத மூவரும் தான் வந்து முத்தெய்வங்கள். ஸோ அயனான நான்முகத்து கடவுள் பிரம்மா வந்து இங்க இருக்கக்கூடிய இவரை வணங்குகிறார், அரங்கநாதனை. அந்த அரங்கநாதன் யாருன்னா ராமனாக இருந்தவன். ஒற்றை உற்ற முற்றல் யானை போர் எதிர்ந்து வந்ததை பற்றி உற்று மற்று அதன் மறுப்பு ஒசித்த பாகன் ஊர். குவலய பீடம்ங்கிற யானைய கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணன் மீது கம்சன் ஏவி விடுகிறான். கிருஷ்ணன் அந்த குவலய பீடம்ங்கிற யானைய அதோடு போரிட்டு அதனுடைய தந்தத்தை உடைத்து அந்த யானையை அவர் கொல்கிறார். அததான் இங்க சொல்றாங்க, பொற்றை உற்ற முற்றல் யானை. பொற்றை உற்ற அப்படின்னா கடும் கோபமுடைய, அதாவது நல்ல வெறி ஏறி இருக்கக்கூடிய, அதான் பொற்றை உற்ற. முற்றல் யானை அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு சின்ன யானை கண்ணுக்குட்டியவோ யானை கன்றையோ அல்லது ஒரு சரியாக இந்த யானையவோ விவரமில்லாத ஒரு யானையவோ அவன் அடிச்சான்னு நினைக்காதீங்க. அது முற்றல் யானை. முற்றல் யானைன்னு என்ன அர்த்தம்? போர் செய்து பழக்கப்பட்ட யானை, எக்ஸ்பீரியன்ஸ்டான யானை அது. இத மாதிரி பல பேர் சொல்லியை முடிச்சிருக்குங்கிறாரு. பொற்றை உற்ற முற்றல் யானை, நன்கு விளைந்த யானை, அதாவது போர் அனுபவமும் நல்ல உடல் வலுவும் மிக்க ஒரு கிழட்டு யானையும் கிடையாது, ஒரு யங்கான ஒரு சின்ன யானையும் கிடையாது, நன்கு நல்ல வலு உள்ள ஒரு யானை. அப்படிப்பட்ட யானை போர் எதிர்ந்து வந்ததை, போரிடுவதற்காக இவனை அழிப்பதற்காக இவனை எதிர்த்து வரும்போது அதை பற்றி உற்று மற்று அதன் பற்றி உற்று அதை பிடித்து அழுத்தி மற்று அதனுடைய தந்தத்தை ஒசித்த உடைத்த பாகன். அதாவது பாகன் யாரு? கிருஷ்ணன். யானையை மேய்ப்பவனாக இருக்கிறான் அவன் அந்த இடத்துல. பற்றி உற்று மற்று அதன் மறுப்பு ஒசித்த பாகன் ஊர். இதற்கு அடுத்து ஒரு வார்த்தை அவர் சொல்றார், சிற்றயிற்று முற்றல் மூங்கில் மூன்று தண்டர் ஒன்றினர் அற்ற பற்றர் சுற்றி வாழும் அந்தன் நீர் அரங்கமே. இப்பதான் அந்த இடத்துல விசிஷ்டாத்வைதம்ங்கிறத வந்து பேசக்கூடிய இடம் வருது. இந்த மூன்று தண்டர், மூங்கில் மூன்று தண்டர், முற்றல் மூங்கில், சிற்றயிற்று முற்றல் மூங்கில். சிற்றயிற்று அப்படின்னு, சிற்றயிற்று முற்றல் அப்படின்னா ரெண்டு பொருள் அதுக்கு எடுக்க முடியும். நன்கு விளையாமல் சிறிய அளவில் விளையக்கூடிய மூங்கில், அது மூங்கிலேயே நல்ல கனமான பெரிய மூங்கில் இருக்கும். இது வந்து சின்ன அளவுல விளைஞ்சிருக்கக்கூடிய மூங்கில். அந்த மூங்கிலே முற்றல் மூங்கில். அப்படின்னா என்ன அர்த்தம்? மூங்கில்ல பல வெரைட்டி இருக்கு, இந்த வெரைட்டி சின்னதா தான் இருக்கும், அதான் நல்லா விளைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட முற்றல் மூங்கில். இன்னொன்னு சிற்றயிற்று முற்றல் மூங்கில். இதனுடைய பொருள் வந்து விசித்திரமா இருக்கு. அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த யானையினுடைய தந்தம் இருக்கு இல்லையா, அது சின்ன வயசுல இருக்கக்கூடிய சின்ன தந்தம் அளவிற்கு விளைந்த மூங்கில் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சிற்றயிற்று முற்றல் மூங்கில். யானையினுடைய சிறிய வயது யானையினுடைய சிறு தந்தம் இப்படி லேசா வெளியே நீட்டி முளைக்க ஆரம்பிச்சிருக்கிற தந்தம் சைஸ்ல மூன்று மூங்கில், அது மூன்று மூங்கில் தண்டுகளை சேர்த்து கட்டியிருப்பாங்க விசிஷ்டாத்வைதிகள். அதாவது அந்த அந்த மரபுல வரக்கூடிய இவங்க தண்டம் அப்படிங்கிறது திரிதண்டி சம்பிரதாயம்னு பேரு. விவாதத்திற்கு அழைப்பார்கள். அதுதான் அந்த காலத்துல ஒரு தண்டவாதம் அப்படின்னு பேரு. இப்ப ஏகதண்டி அப்படின்னா ஏகதண்டி சம்பிரதாயம். பெரும்பாலும் அத்வைதிகள் ஏகதண்டி சம்பிரதாயம், ஒரே ஒரு மூங்கில் மட்டும்தான் இருக்கும். இப்ப காஞ்சி மடத்துல இருக்கக்கூடிய காஞ்சி சுவாமிகள் எல்லாருமே ஒரு ஏகதண்டி சம்பிரதாயம். அப்புறம் வைணவ மடத்துல இருக்கிற எல்லாருமே மூன்று மூங்கில்கள் சேர்த்து வச்சிருப்பாங்க, அதுதான் திரிதண்டி சம்பிரதாயம். இந்த கம்பு அப்படி ஊனுவாங்க. ஊனுனா என்னோட நான் வந்து இந்த மாதிரி 3 கம்பு ஊனியிருக்காரு, மூணையும் சேர்த்து ஒன்னா கட்டி ஊனியிருக்காரு.
அப்ப இவர் வந்து திரிதண்டி சம்பிரதாயத்திற்காரர், இவர் வைணவம் விசிஷ்டாத்வைதம் பேச போறார், இவரை எதிர்த்து யார் வேணாலும் வாதிடலாம்னு அர்த்தம். ஏகதண்டி சம்பிரதாயம் ஒற்றை மூங்கில ஊனிட்டு உட்கார்ந்துருக்காரு, அப்ப இவர் வந்து அத்வைதம் பேச போறவர், இவருக்கு யார் எதிர்ப்பு சொல்றவங்க சொல்லலாம் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டா அவங்க அந்த ஊன்றிய கம்பு எடுத்துட்டு போயிருவாங்க. அப்படி இல்லை என்றால் அவர்கிட்ட யாரும் வாதில ஜெயிக்கல, அவர் தான் கம்ப ஊனுனவர் தான் ஜெயிச்சாருன்னா அந்த இடத்துல அவர் மடம் ஸ்தாபிச்சிருவார். அப்படிதான் இந்த இடத்துல 3 தண்டர் ஒன்றினர் அற்ற பற்றர். அதை செய்யக்கூடியவர்கள், இந்த விவாதத்திற்குள்ள ஈடுபடக்கூடியவர்கள், கையில் தண்டமேந்தியவர்கள், துறவு பூண்டவர்கள். ஆகவேதான் அந்த தண்டரை 3 தண்டர் ஒன்றினர் அதை நடக்கூடியவர்கள் அற்ற பற்றர், பற்றை அற்றவர்கள். அப்படி துறவிகள் வந்து சந்நியாசம் வாங்கி கொண்டவர்கள் வந்து 3 தண்டத்தை ஊன்றி அந்த ஸ்ரீரங்கத்துல என்ன செய்யறாங்க, இந்த விசிஷ்டாத்வைதத்தை அந்த இடத்தில் நிறுவி அந்த இடத்துல அது சிறந்து வரும்படியாக சுற்றி வாழும், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அதை நம்பக்கூடிய அத்தனை பேரும் அதை சுற்றி வாழக்கூடிய அந்தன் நீர் அரங்கமே, அழகிய குளிர்ந்த நீர் நிறைந்த திருவரங்கம் அதுவே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மேல சொல்லியிருக்கிறதுல யானையை அடக்கியவன், யானையினுடைய தந்தத்தை உடைத்து அந்த யானையினுடைய திமிரை, அந்த யானையினுடைய மதத்தை அடக்கியவன். கீழே வந்து 3 தண்டத்தை ஊன்றும் போது எதெல்லாம் விசிஷ்டாத்வைதத்திற்கு எதிராக இருக்கிறதோ அவற்றினுடைய மதத்தை எல்லாம் அடக்கி அந்த வாழக்கூடியவனாகிய திருவரங்கன் இருக்கும் ஊர் அது அப்படின்னு சொல்ற பொருள். மோடியோடு லட்சையாய சாபம் எய்தி. மோடிங்கிறது காளியினுடைய இன்னொரு பெயர். நீங்க நரேந்திர மோடி அப்படின்னீங்கன்னா நம்ம காளி பிரசாத்தை வந்து நீங்க எழுத்தாளர் காளி பிரசாத் இப்போ குஜராத்ல பிறந்திருந்தா மோடி பிரசாத் தான் அவரு. ஸோ மோடிங்கிறது காளியினுடைய இன்னொரு பெயர். மோடியோடு அப்புறம் அந்த மோடிங்கிறது கோபம் அப்படிங்கிற பொருள்ல வரும். கடும் கோபமுடையவள் காளிங்கிறதுனாலதான் அவளுக்கு மோடின்னு பேரு. இத பழைய தமிழ்ல இது வந்து அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த மோடிங்கிற வார்த்தை. அதாவது நம்ம இந்த இது பேசுவோம் இல்லையா, மணிப்பிரவாள நடை, அந்த மாதிரி பேசும்போதெல்லாம் மோடிங்கிறது அடிக்கடி வரும், கோபத்திற்கு உடையது. ஒரு கீர்த்தனை கூட உண்டு, நான் இது நினைக்கிறேன் அருணாச்சல கவிராயர்னு ஞாபகம் சரியா தெரியல, ஏதுக்கு இத்தனை மோடி அப்படின்னு, ஏதுக்கு இத்தனை மோடி அப்படின்லாம் பாடுவாங்க. ஸோ இங்க மோடியோடு லஜ்ஜையாய, அப்போ கோபத்தோடு எவனாவது கூச்சப்படுவானா? அப்படி இல்லை. அது என்ன நடக்குது இந்த பாட்டுல, அவர் என்ன சொல்றாரு, பானாசுரன் வந்து 1000 கரங்களுடையவன் இல்லையா, பானாசுரனுடைய மகளை இவர் பையனா பேரனா டக்குன்னு மறந்து போயிட்டேன், சரி, அவன் காதலிக்கிறான். உஷாபரிநயம் அப்படிங்கிற நாட்டிய நாடகமாகவே இது மெலட்டூர்ல நடத்துவாங்க. பானாசுரன் வந்து பெரிய சிவபக்தன், அவன் சிவன்கிட்ட தவம் பண்ணி ஒரு வரம் வாங்கியிருக்கான். அது என்னன்னா, எனக்கு யாராவது என் மேல் போர் தொடுத்தால், என்னோடு யாராவது சண்டையிட்டால் ஏன் சார்புல நீங்க வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் இவர் சிவன் கிட்ட வரம் வாங்கிட்டான் பானாசுரன். அப்ப பானாசுரன் எங்கேயாவது தகராறுக்கு வரான்னு வைங்க, எதிர இருக்கிறவன் யோசிப்பான், ஐயோ இவன் கூட சண்டை போட்டா சிவன்ல வந்து நிப்பாரு, அவர் கூட எப்படி நம்ம இது பண்ண முடியும்னு சொல்லி அவங்க விட்டுருவாங்க. இப்படியாக அவன் வென்று கொண்டே இருக்கிறான். ஆகவே பானாசுரனுடைய மகள் மீது இவருடைய பேரன், நான் நினைக்கிறேன், அவனுக்கு காதல் வந்த உடனே அவ என்ன பண்ணிடுறான்னா, அவளுடைய தோழி உஷா, அவ பேரு உஷையினுடைய தோழி என்ன பண்றா, அவ மந்திரவாய வித்தைகள்லாம் தெரிஞ்சவ, அவ பேரை மறந்துட்டேன், அவ மனசுல இவன், அவ கனவுல இவன் வரான். வந்த உடனே இவன் யாருன்னே தெரியாது, கனவுல வந்தவொடனே இவன் கனவுலயே அவனை காதலிக்க ஆரம்பிச்சிடுறா. உடனே இவன் வழக்கம் போல காதலிப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பசலை நோயெல்லாம் வந்தவொடனே ஃப்ரெண்டு கேட்கறா, எப்பா நீ என் கூடயே தானே இருக்க, உன்னை யார் உன் மனதை இப்படி செய்ததுன்னு கேட்கும்போது இவ வந்து அப்படியே ஒரு ஓவியமா வரைஞ்சு காமிக்கிறா. இவ மாயமந்திர வித்தைகளில் கைதேர்ந்தவளாதலால் இது யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்து இவன் தூங்கும் போது இவனை அப்படியே மயக்கத்துல ஆழ்த்தி தூக்கி கொண்டு போய் உஷா இருக்கக்கூடிய அந்த புறத்துல விட்டுடுறான்.
அவன் தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சு பார்த்தா ஒரு பெண்ணுடைய அந்தப்புறத்துல இருக்கும், ஒரு அழகிய இளம்பெண் இருக்கான். எழுந்திரிச்ச உடனே ஒரு அழகிய இளம்பெண் நாதா அப்படின்னா என்ன ஆகும்? அவன் வாட்ட உள்ள ரொம்ப தீவிரமாக அவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அந்தப்புறத்துல ஆண் குரல் கேக்குதேன்னு சொல்லி இங்க இருக்கிற காவலாளிகள் போய் பானாசுரன்ட்ட சொல்றாங்க. பானாசுரன் விறுவிறுன்னு வந்து பார்த்தா இது மாதிரி இருக்கான். உடனே அவனை அடிச்சு கட்டி போட்டுறான் பானாசுரன். இதை கேள்விப்பட்டு கிருஷ்ணர் ஃபைட்டுக்கு வரார். அப்படி வரும்போது தான் கொடுத்த வாக்கிற்காக சிவனும் வந்து பானாசுரன் சார்பில் சண்டை போடுறார். அப்படி சண்டை போட்டு கிருஷ்ணரிடம் தோற்று ஓடி போவதாக புராண ஐதீகம். அந்த இடத்த தான் இந்த வரியில சொல்றாரு. மோடியோடு லஜ்ஜையாய சாபம் எய்தி முக்க நான் கூடு சேனை மக்களோடு கொண்டு மண்டி வெஞ்சமத்து ஓட. அதாவது வெஞ்சமத்தில், அதாவது வெண் சமர் கடுமையான போரில் முக்கனான் முக்கண்களை உடைய சிவபிரான் முக்கண்ணன் கூடு சேனை மக்களோடு, அவனோடு கூடி இருக்கக்கூடிய எல்லா சேனை முதலிய மக்களோடு, அதாவது சிவன் சும்மா வரல, அவர் பூதகணங்களை தனது படைகளை தனது ஆட்களை எல்லாம் திரட்டிட்டு வந்திருக்கிறாரு. அவங்க எல்லோரோடையும் கொண்டு மண்டி, மண்டினா வந்து அப்படி குவிஞ்சிருக்காங்க. அப்படி குவிந்த அவ்வளவு பேர்களை, மண்டிங்கிறது அப்படியே வந்து குவிதல் ஒரு இடத்துல, அப்படி சிவபிரான் தன்னுடைய மொத்த படைகளையும் கொண்டு வந்து குவிச்சிருக்காரு. ஆனாலும் அவர்கள் எல்லோரும் தோல்வி அடைந்து, அதான் சாபம் எய்தி. இந்த இடத்துல சாபம்னா கர்ஸ் கிடையாது, சாபம் கொடுக்கறது கிடையாது, தோல்வி அடைந்துன்னு அர்த்தம். அந்த தோல்வியால் லஜ்ஜை அடைந்து, அந்த தோல்வியின் காரணமாக மோடியோடு லஜ்ஜையாய, கோபத்தோடு கூடிய, தோத்துட்டோமேங்கிற ஒரு ஆத்திரத்தோடு கூடிய கூச்சமும் ஒரு வருத்தமும், சாபம் இந்த இடத்துல வருந்தம், வருத்தமும் கொண்டு சிவபிரான் தனது சேனைகளோடு ஓட திரும்பி போயிட்டார், தோல்வி அடைந்து ஓடிவிட்டார். அப்படி ஓடினதுக்கு அப்புறம் வாணன், வாணன்னா பானாசுரன், பானாசுரனை தான் வாணன்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றது. நமக்கு வடமொழியில பான் இருக்கிறதெல்லாம் தமிழ்ல வான் ஆயிரும். இப்போ நம்ம வில்வம் அப்படின்னா அவங்க பில்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்க மொழியில அது ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ விஸ்வம்னா அவங்க பிஸ்வம்பாங்க, விஸ்வாஸ்ங்கிறத அவங்க பிஸ்வாஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. வ எல்லாமே பாதான் அவங்களுக்கு. ஆகவே நம்ம பானாசுரன் அப்படின்னா அங்க வானாசுரன். ஆகவேதான் வாணன் ஆயிரம் கரங்களித்த, பானாசுரனுக்கு 1000 கரங்கள் உண்டு. 1000 கரங்களையும் வெட்டி வீழ்த்திடுறான் இவன் கிருஷ்ணன். அந்த கரங்களை வெட்டி வீழ்த்திய, அதான் 1000 கரம் கழித்த, கழித்தன வெட்டி வீழ்த்திய ஆதிமால், அனைவருக்கும் முதலான திருமால் பீடு கோயில், பீடுனா பெருமை கொண்ட, அவனுடைய பெருமை மிக்க கோயில் கூடு நீர் அரங்கம் என்ற பேர் அதே. அப்பேற்பட்ட சிவபெருமானை, அவனுடைய சேனைகளோடு வந்து குவிந்த சிவபெருமானை தோற்று ஓடும்படி செய்து பானாசுரனுடைய 1000 கரங்களையும் வீழ்த்தி அனைத்திற்கும் ஆதி முதலாக இருக்கக்கூடிய திருமால் மிக்க பெருமையோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய கோவில்தான் கூடு நீர், நீர் வந்து இது காவிரி வந்து பாயக்கூடிய அரங்கம் என்ற பெயருடையது, திருவரங்கம் என்ற பெயருடையது. இலைத்தலை சரம் துறந்து, ஒரு இலையை எடுத்துக்கோங்க, ஒரு ஆலை இலைய உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. ஆலை இலை எப்படி இருக்கும்? நுனி ஷார்ப்பாவும், அப்படியே நுனியில இருந்து இப்படி போனீங்கன்னா அப்படியே அகலமா அப்படி வந்து இப்படி முடியும். அத மாதிரி இருக்கக்கூடிய அம்பு, அதான் இலைத்தலை அம்பு. நுனி சின்னதாகவும் போக போக பெருசாவும் இருக்கும். அப்ப அது நெஞ்சில வேகமா விட்டாங்கன்னா அந்த கூர் நுனி முதல்ல உள்ள போய் ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ண உடனே அந்த பெரிய பாகம் உள்ள நுழையும் போதே அதை காயத்தை பெருசாக்கிரும், கிழிச்சிரும் அப்படியே. அதான் இலைத்தலை சரம். ஒரு இலையை எடுத்துக்க, ஒரு ஆலை இலையை எடுத்துக்கங்க, அந்த ஆலை இலையை அப்படியே ஒரு அம்பின் நுனியாக பாருங்க, எக்ஸாக்டா அப்படியே பொருந்தி இருக்கும். அதான் இலைத்தலை சரம், அம்பினுடைய ஒரு வகை. அந்த அம்பு துறந்து அதை விட்டு இலங்கை கட்டழித்தவன், இலங்கையினுடைய கட்டை, அதாவது இலங்கை எவ்வளவு காவல், கட்டுக்காவல்னு சொல்றோம் இல்லையா, காவல்ங்கிறது என்ன?
ஆட்களை வைத்து செய்வது. கட்டுங்கிறது என்ன? முறை மாறாத, எந்த குழப்பமும் இல்லாத, அனைத்தையும் சரியாக வைத்திருக்கக்கூடியதுதான் கட்டு அப்படின்னு அர்த்தம். கட்டு காவல், முறைமை மாறாத, தடம் பிறளாத, எந்த சிக்கலும் இல்லாத சரியான காவல். அதான் கட்டுக்காவலுக்கு அர்த்தம். இவன் என்ன செஞ்சிட்டான்? இவன் போன உடனே அந்த ஆர்டர் மொத்தமும் போயிருச்சு. இவன் போய் மொத்த ஆர்டரையும் குழப்பி போட்டான். அதனாலதான் எதை வச்சு? இலைத்தலை சரம் விட்டு அங்க இருக்கிற காவலர்களை எல்லாம் அடிச்சு அவங்க அது வரைக்கும் முறைமை பேணிய காவலை குழப்பி விட்டு ஒண்ணுமில்லாம அடிச்சு எல்லாரும் திசைக்கு ஒருத்தர ஓடும்படி செஞ்சுட்டான். அதுதான் இங்க சொல்றாரு. இலைத்தலை சரம் துறந்து இலங்கை கட்டழித்தவன். மலைத்தலை பிறந்து இழிந்து, மலைத்தலை சிகரத்துக்கு எவ்வளவு அழகான வார்த்தையை சொல்றாரு பாருங்க. மலைத்தலை, மலைக்கு மேல இருக்கக்கூடியதுதான் சிகரம். அந்த சிகரத்தை என்ன சொல்றாரு? மலையின் தலையாது. மலைத்தலை, அந்த சிகரத்தில் பிறந்து இழிந்து, இழிந்துனா வழிந்து வந்து, அருவி வந்து இழிகிறதுன்னு தான் சொல்லணும் நம்ம. இழிதல் அப்படின்னா அப்படியே கொட்டுறது, மேல இருந்து கீழே கொட்டுறது. மலையின் மேல இருக்கக்கூடிய சிகரத்தில் பிறந்து அப்படியே கீழே கொட்டி வந்து, நுந்து சந்தனம், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? நுந்தி அப்படின்னா ஒன்னை இடிச்சிட்டு தள்ளிட்டுன்னு. அத மாதிரி இது என்ன பண்ணுது? இந்த மலையிலிருந்து வரக்கூடிய இந்த நதி சிகரத்திலிருந்து அப்படி உருவாகி அப்படியே கீழே ஒழுகி வரும்போது வழியில இருக்கிற சந்தன மரங்கள் எல்லாத்தையும் அப்படியே அடிச்சிட்டு வந்து ஒன்னோட ஒண்ணு அப்படி சந்தன மரம் எப்படி வருது? நுந்து சந்தனம் ஒன்னோட ஒண்ணு மோதுது. அப்படி மோதும் போது குலைத்து அலைத்து இருத்து எரிந்த குங்கும குழம்பினோடும், அப்படி சந்தன மரங்கள் அப்படியே அந்த ஆறு வர்ற வேகத்துல சந்தன மரங்கள்ல மோதி சந்தன மரங்களை சரிச்சு, அந்த சந்தன மரங்கள் அப்படியே அங்கேயும் இங்கேயுமா நீர்ல அலைப்புண்டு ஒன்னோட ஒண்ணு மோதி அப்படி உடைஞ்சி, அதே நேரம் அதில் படர்ந்து இருந்த குங்கும கொடி, அப்படி ஒரு கொடி கிடையாது, இது ஒரு அழகுக்காக, ஒரு காவிய லட்சணத்திற்காக சொல்லப்படுகிற ஒண்ணு. குங்கும குழம்பினடும், அந்த கொடி அதுல படர்ந்திருக்கு இல்லையா? சந்தன மரத்துல குங்கும கொடி படர்ந்திருக்கு. இது வந்து ஒரு ஒரு கவிதை நயம். குங்குமம் கொடியில வராது, ஆனா நம்ம ஒரு கவிதை நயத்துக்காக அப்படி சொல்றோம். இப்ப மரம் வந்து இடிஞ்சு தண்ணியில விழுந்துருச்சு, உடைஞ்சு ஒன்னோட ஒண்ணு மோதி உடையுதுன்னா என்ன நடக்கும்? இந்த குங்கும கொடியும் சேர்ந்து நசுங்கும். அப்படி சந்தனத்துக்கு மேல குங்குமம் அப்படியே படர்ந்து, சந்தனம் மோதி மோதி சந்தனத்துல அப்படியே குழம்பு ஆகி, அதுக்கு மேல குங்குமமும் கலந்து, சந்தன குழம்புல குங்கும குழம்பும் கலந்து அப்படி இருக்கான். அப்படி ஆகி அதுதான் அலைத்து ஒழுகு காவிரி. காவிரியில வந்து சந்தன மரங்கள் மோதி அதுல குங்கும கொடியும் கலந்து, சந்தனமும் குங்குமமும் கலந்து அலைத்து ஒழுகக்கூடிய காவிரியா அது. அவ்வளவு இது வாய்ந்தது, வளம் வாய்ந்த காவிரி அது. அந்த காவிரி வரக்கூடிய அரங்கம், திருவரங்கத்தில் மேயன வசிக்கிற அண்ணலே, தலைவனே, அனைவருக்கும் பெரியவனே அப்படின்னு அவரை சொல்றாங்க. அவ்வளவு செழிப்பு, காவிரியினுடைய செழிப்பை சொல்லி, அந்த செழிப்பு மிக்க காவிரி பாயும் அரங்கத்தில் வசிக்கும் அண்ணலானவன் தான் இலைத்தலை சரம் துறந்து இலங்கை கட்டழித்தவன். அவன் தான் ராமன். மண்ணுமா மலர் கிழத்தி, அதாவது மண்ணுமா மலர் கிழத்தினா மாமலர் மண்ணு கிழத்தி. மாமலர்ங்கிறது பெரிய தாமரையை குறிக்கக்கூடியது. அதாவது ஏன் மாமலர்னா தாமரையை சொல்றாங்கன்னா, எப்படி விலங்கு மிருகம் அப்படின்னு வடமொழியில சொன்னா பொதுவாக விலங்கை குறிப்பது, ஆனா மிருகம்னு ஸ்பெசிபிக்கா ஒரு மிருகத்தை சொன்னீங்கன்னா அது மிருகங்களுக்கெல்லாம் ராஜன் என்று சொல்லப்படுகிற சிங்கத்தை குறிக்கும். பறவைங்கிறது புல்லுனா பறவை, ஆனா ஒரு புல் அப்படின்னு ஒரு புல்லை மட்டும் சொன்னீங்கன்னா அது பறவைகளுக்கெல்லாம் அரசனான கருடனை குறிக்கும். அதே போல இந்த இடத்துல மாமலர் அப்படின்னு மட்டும் சொன்னா மலர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்குவது தாமரை. ஆகவே மாமலர் என்று சொல்லுமா அது தாமரையை குறிக்கும். இந்த இடத்துல மாமலர் மண்ணுனா நிலைத்து இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம்.
மாமலரில் இருக்கக்கூடிய, மாமலரில் நிலைத்திருக்கக்கூடிய கிழத்தி. கிழத்தினா செழிப்புடையவள்னு அர்த்தம். நிலக்கிழார் அப்படின்னு ஏன் சொல்றோம்? நிலத்தை உடைய, நிலத்தின் செழிப்பை உடையவர், அதான் கிழத்தி. இவ எல்லா செல்வங்களும் உடையவள். தாமரை மலரில் உறையக்கூடிய செல்வம் மிக்க செல்வ மகள் யாரு? இவதான் நம்ம லக்ஷ்மி தேவி. வையமங்கை, வையம்னா உலகம், வையமங்கை யாரு? பூமாதேவி. மலரில், மாமலரில் உறைபவள் ஸ்ரீதேவி. அதான் ஸ்ரீங்கிறது தான் செல்வம், செல்வ மகள் அதான் ஸ்ரீதேவி, செல்வத்தின் மகள், செல்வ திருமகள். அதனாலதான் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? கிழத்தி. தமிழ்ல ஒரே வேர்டு தான், செல்வ திருமகள்ங்கிறதுக்கு ஒரே வேர்டு கிழத்தி அப்படின்னு சொல்றது. வைய மங்கை பூமி தாய் ஸ்ரீதேவி, பூதேவி இருவருக்கும் மைந்தனாய். இந்த இடத்துல மைந்தன்கிறது மகன்கிற பொருள்ல இல்ல, அவர்கள் மனதை கவர்ந்தவனாய், அவர்கள் இருவருடைய மனதையும் கொண்டவனாய், மைந்தனாய், அவர்களது அன்பிற்குரியவனாய். அதுவும் போக ஏதாவது 2 பேர் இருக்காங்கல்ல, 2 பேரும் உன்னை தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, உன் மேல தானே பிரியமா இருக்காங்க. பின்னும் அது அப்படி இருந்தும் கூடவே ஆயர் பின்னை, ஆயர் மகளான நப்பின்னை, அதான் ஆயர் பின்னை, ஆயர் மகளான நப்பின்னை தோள் மனம் புணர்ந்து. தோள் மனம்னா என்ன அர்த்தம்னா, அவளுடைய தோள் அழகு, அதை மனம் கொண்டு, மனம் புணர்ந்து, அதாவது அவளையும் நீ திருமணம் செய்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பொருள் என்னன்னா, திருமகள் பூமி விராட்டி 2 பேரையும் இவர் உரிமை கொண்டவர். திருமகள் வரா, இவர் கழுத்துல மாலையை போடுறா. அவ அந்த கதை தெரியும் இல்லையா? பார்க்கடலை கடையும் போது திருமகள் வெளியில வரா, எல்லாரும் அழகை பார்த்து வியந்து நிக்கிறாங்க, கையில மாலையோட வரா. எல்லாரும் அவளை பார்த்து அப்படியே கண்ணுலயே தெரியுது, ஆஹா இவன் நமக்கு கிடைக்க மாட்டாளான்னு. ஒவ்வொருத்தரையா பார்த்துக்கிட்டே வரா. அங்க பார்த்தா கண்ணங்கரையர்னு ஒருத்தன் பப்பரப்பான்னு கால் நீட்டி பேசாம படுத்திருக்கான். இவளை கண்டுக்கவே இல்லை, அரைகுறையா கண்ணை அப்படி வச்சுக்கிட்டு என்னமோ அப்படி ஒரு மாதிரி மெப்புல படுத்திருக்கான். என்னடா நம்ம அழகு இவனை டிஸ்டர்பே பண்ணலையோ அப்படின்னு ஏமாந்து போய் அவன் கழுத்துல மாலையை போட்டுடுறான். அப்படித்தான் இவனுக்கு, நாராயணனுக்கு மகாலட்சுமி கிடைக்கிறாளாம். அப்போ அவ வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பூமாதேவி ஏற்கனவே முன்னாடி பெரியாழ்வார் பாட்டிலேயே எதுலயோ பார்த்தோம், குலசேகராழ்வார் பாட்டிலேயோ பார்த்தோம். பூமியை இடந்து, பூமி வந்து மண்ணுக்குள்ள ஒளிச்சு வச்சிடறான் இரண்யன் கடலுக்கு அடியில. அப்ப பூமியை இடந்து எடுத்த உடனே அவள் இவனோடு இணைந்து இவனுக்கு மாலை அணிவித்து இவனை தன் மணாளனாக கொள்கிறாள். வராக ரூபத்தில் இருக்கக்கூடிய இவனை தனது மணாளனாக கொள்ளுகிறாள். இப்படி 2 பேருமே இவன் மேல் ஆசை கொண்டு இவனை காதலித்து திருமணம் செய்தவர்கள். இவன் போய் ஒருத்திய காதலிச்சு அவளுக்கு தோல்ல மாலையிட்டு மனம் புரிந்தவன் நப்பின்னை தான். ஆகவேதான் இந்த வார்த்தை. பின்னும் ஆயர் நப்பின்னை, அதாவது ஆயர் பின்னை தோல் மனம் புரிந்தும் புணர்ந்து, அவளையும் போய் நீ ஆசைப்பட்டு சேர்த்துக்கிட்டு, அது அன்றியும் அதுவும் பத்தாம உன்ன பாதம் என்ன சிந்தை மன்ன வைத்து நல்கினாய். உனக்கு அத்தனை அருமை வாய்ந்த திருமகள் இருக்கா, அவ்வளவு சிறப்பு மிக்க வைய மங்கை இந்த பூமி தாய் உனக்கு உன்னுடையவளா இருக்கா. இது போதாதுன்னு நீயே போய் விரும்பி நப்பின்னையை மனம் செய்து கொண்டவன், அத்தனை பேருனுடைய அன்பு உனக்கு குறைவில்லாம கிடைச்சாலும் நீ அந்த அன்பையோடு நிறுத்தி கொள்ளாமல் அவர்கள் அன்பு செலுத்துவதால் நீ அவங்கள நினைச்சே மகிழலாம். அவங்கள விட உன் மேல யார் அன்பு செலுத்த முடியும்? ஆனாலும் நீ அவர்களையும் தாண்டி என் மேலும் ஒரு அன்பை வைத்து உனது பாதம் எனது சிந்தைக்குள் மண்ணும்படி, அதாவது மண்ணனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மண்ணுனா நிலைத்திருப்பது. உன்னுடைய திருப்பாதம் என்னுடைய சிந்தையில் நிலைத்திருக்குமாறு நீ திருவுளம் கொண்டாய். அத்தனை பேர் உன் மேல பிரியம் உள்ளவங்க இருந்தாலும் நீ என் மேலேயும் கொஞ்சம் பிரியம் வச்சு, தாயார்கள் அத்தனை பேர் இருக்காங்க, அவங்க மேல எல்லாம் உனக்கு, அவங்க உன் மேல அவ்வளவு பிரியமுடையவர்கள், நீ அவங்க பேர்லயும் பிரியம் செலுத்தலாம், அந்த பிரியமே உனக்கு போதும். ஆனாலும் நீ என்ன செஞ்ச, அதையும் தாண்டி என்னையும் மனசுல நினைச்சு என்மேல் கொண்ட அன்பினால் உனது திருப்பாதம்
எனது மனதில் பதியும்படி, எனது சிந்தை, எனது எனது சிந்தனையில், எனது எண்ணத்தில் பதியும்படி செய்து நல்கினாய். அந்த அந்த பலனை கொடுத்தாய். பொன்னிசூழ் அரங்கம் மேய. பொன்னினா காவிரிக்கு இன்னொரு பெயர். அதனாலதான் பொன்னியின் செல்வன் அப்படின்னு ராஜராஜ சோழர் சொல்றது. பொன்னிசூழ் அரங்கம். பொன்னிசூழ் அரங்கம். திருவரங்கம் ஒரு தீவு தான் இல்லையா? ஏன்னா காவிரி தான் ரெண்டா பிரிஞ்சு ஓடுது, இந்த பக்கமா அந்த பக்கமா. நடுவுல இருக்கிற இடம் ஸ்ரீரங்கம். ஆகவேதான் பொன்னிசூழ் அரங்கம். அது காவிரியால் சூழப்பட்ட திருவரங்கம். அந்த இடத்தில் வசிக்கக்கூடிய மேய அப்படின்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய புண்டரீகன், தாமரை மலர் போன்றவன். அதாவது புண்டரீகன் அப்படின்னா அவன் கண்ணு தாமரை, முகம் தாமரை, அவனுடைய இதழ்கள் தாமரை, அவன் திருவடி தாமரை, அவன் உள்ளங்கை தாமரை, இப்படி ஒவ்வொரு அங்கமும் அவனுக்கு தாமரை மலர் போல அழகு மிளிரக்கூடியவன். ஆகவே மொத்தத்திலேயே அவனை புண்டரீகன் அப்படின்னு சொல்லியாச்சு. தமிழ்ல சொல்றதா இருந்தா தாமரை செல்வன். அவன் தாமரை செல்வன் அல்லையே நீ அல்லவா? அத்தனை தாயார்கள் உன்மேல பிரியத்தோடு இருந்தும் அவர்கள் உன்மேல் வைத்திருக்கக்கூடிய பிரியத்தையும் தாண்டி என்னையும் மனதில் நினைத்து எனக்காக என் மனதில் உனது திருவடி பதியும்படியாக நீ எனக்கு ஒரு வரம் நல்கினாய். நீ ஒரு இந்த பொன்னி சூழ்ந்த இந்த காவிரியில் இருக்கக்கூடிய ஒரு தாமரை செல்வன் அல்லையா நீ? இலங்கை மன்னன் 5 பைந்தலை நிலத்து உக. இந்த வரியே நமக்கு தெரியும். உக அப்படின்னா இங்க விழன்னு அர்த்தம், உதிர்ந்து விழ. 5 5 10 தலைகள், இலங்கை மன்னனின் 10 தலைகள் அருந்து மண்ணில் விழும்படியாக கலங்க அன்று சென்று கொன்று. அன்றைக்கு போய் அவனை கலங்க அடித்து அவனுடைய 10 தலைகளும் அருந்து வீழுமாறு செய்து அவனை கொன்று வென்றி கொண்ட வீரனே, வெற்றியை கொண்ட வீரனே, ராமனே. விலங்கு நூலர். விலங்கு நூல்னா பூநூலை குறிக்கக்கூடியது. அந்தணர்கள் அணிந்திருக்கக்கூடிய, மார்புக்கு குறுக்காக அணிந்திருக்கக்கூடிய பூணூலை குறிக்கிறது. அந்த யக்ஞோபவீதம், அந்த பூணல் அணிந்தவர்கள் வேத நாவர், நாவில் வேதத்தை உடையவர்கள், அதாவது வேதம் சொல்லக்கூடியவர்கள். நீதியான கேள்வியார். நீதியான கேள்வியார்னா யாரு? வேதம் சொல்லும் முறைப்படி யாகங்களை எல்லாம் யஜ்ஞங்களை எல்லாம் செய்து வாழ்பவர்கள். வேதம் சொல்லக்கூடியவர்கள், வேதம் சொல்லியபடி யாகம் யஜ்ஞம் செய்யக்கூடியவர்கள், மார்பில் நூலணிந்த அந்தணர்கள் ஆகியோர் பலங்கொள் குடந்தையுள் கிடந்த மாலும் அல்லையே. அவர்கள் வலம் கொள்ளும், வலம் கொள்ளும்னா அவர்கள் வணங்கும், அவர்கள் சுற்றி வந்து வணங்கும் திருக்குடந்தையுள் கிடந்தவனும் நீதான். திருவரங்கத்திலிருந்து நேரா குடந்தைக்கு போயிட்டார். இப்போ குடந்தையில் பள்ளி கொண்டிருப்பவனும் நீதான். கிடந்த மால், கிடந்தன்னா படுத்திருக்கக்கூடிய மாலும் நீதானே. இதுல போறோம். இனி 2-3 பாட்டும் அவனைத்தான் சொல்றாரு, குடந்தையில இருக்கக்கூடியவனை தான் சொல்றாரு. சங்கு தங்கு முன்கை நங்கை. சங்கு தங்கு முன்கை. முன்கைனா எந்த இடம்? முழங்கையில் இருந்து மணிக்கட்டு வரையிலான கைக்கு தான் முன்கை அப்படின்னு பேரு. அது உள்ளங்கைங்கிறது மணிக்கட்டோட முடியுது. மணிக்கட்டுல ஆரம்பிச்சு முழங்கை வரைக்கும் இருக்கக்கூடிய பிரதேசத்துக்கு முன்கைன்னு பேரு. அந்த முன்கையில் சங்கு தங்கு, சங்கு வளை தங்கி இருக்கும். அதாவது முன்கையில் சங்கிலால் ஆன வளையல்களை அணிந்த நங்கை. யாரு? சீதை. சங்கு தங்கு முன்கை நங்கை கொங்கை தங்கல் உற்றவன் அங்கம் மங்க. கொங்கைனா மார்பு, பெண்ணினுடைய மார்பகம். அங்கு தங்கல் உற்றவன், அங்க போய் தங்குனாங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த இடத்திற்கு ஒரு கவனம் உடையவனாக. அதாவது இந்த பொருள், இதுக்கு என்ன பொருள்னா, ஒண்ணு இந்த நங்கை, சங்கு, தங்கு இப்படி வரக்கூடியதுக்கு ஒரு எதுகையா போட்டு அதை கொண்டு வராரு, மோனை அப்படி போட்டு கொண்டு வராரு. ஆனா கொங்கை தங்கல் உற்றவன், ஒரு பெண்ணை நான் விரும்புவதானால் எங்கு தங்கணும்? அந்த பெண் எங்கு நமக்கு? அந்த பெண் என் மனதில் தங்க வேண்டும்.
அந்த பெண் என் மனதில் தங்கினால் அது காதல். அந்த பெண்ணோட கொங்கை என் நினைவிலேயே இருக்குன்னு சொன்னா அது காதலா காமமா? அப்ப ராவணன் சீதையின் மேல் கொண்டது காதலா காமமா? அவன் காமம் கொண்டுதான் சீதையை தூக்கியிருக்கான். அதான் அவர் சொல்றாரு. அந்த பெண் இப்ப நிஜமாவே காதலிக்கிறேன், அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிருச்சு அப்படின்னா நாம என்ன செய்ய மாட்டோம்? அந்த பெண்ணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்ல காதலா இருந்தா சரி, நம்ம காதலிச்சோம், கொடுத்து வைக்கல, ஏதோ லாஸ்ட் மினிட்ல தப்பிச்சிட்டோம், வேற ஒருத்தன் சிக்கிட்டான்னு நினைச்சு பேசாம வந்துட வேண்டியதுதான். ஆனா இன்னும் அந்த பெண்ணினுடைய உடல் வந்து என்னைய உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த பெண்ணினுடைய அவயங்கள், உடல் அங்கங்கள் எல்லாம் என்னுடைய சிந்தையில மாறி மாறி வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா, நான் அந்த பெண்ணினுடைய மனதை, அந்த பெண்ணினுடைய அன்பை காதலிக்கல, அந்த பெண்ணினுடைய உடலை தான் விரும்பி இருக்கேன்னு அர்த்தம். ஆகவேதான் இங்க சொல்றாரு, கையில் சங்கு வளை அணிந்த. ஏன் சங்கு வளைன்னு சொல்றாரு? சீதை காட்டுல இருக்கான். அவன் சங்கு தங்கு முன்கை நங்கை. அதாவது சங்கு தங்குனா முன்கைங்கிறது என்னன்னு சொன்னோம் இல்லையா? முன்கைங்கிறது மணிக்கட்டிலிருந்து முழங்கை வரைக்குமான பகுதிக்கு முன்கை என்று பெயர். அந்த முன்கையில் சங்கு வளை அணிந்தவள் சீதை. அவளுடைய கொங்கை தங்கலுற்றவன், அவளுடைய மார்பில் தங்கியவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்பில்ங்கிற வார்த்தையை சொல்லாம கொங்கை தங்கலுற்றவன், அதாவது தன் நினைவை அவளது மார்பகத்தில் வைத்திருந்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல் உறுப்புகள், அதாவது ஒரு பெண்ணின் மீது நீங்கள் அவள் அன்பு கொள்வதற்காக, ஒரு பெண்ணின் மீது அன்பு கொண்டால் நீங்க அவளை முழுமையாக மனதில் வச்சிருப்பீங்க. அவளுடைய அங்கங்கள் மட்டும் உங்க ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கு, உங்க நினைவு முழுவதுமே அவ உடல் பாகங்கள் மீது இருக்குன்னு சொன்னா அது காதல் அல்ல, காமம். ஆகவேதான் ராவணனை சொல்லும் போது என்ன சொல்றாரு? கொங்கை தங்கலுற்றவன். அவன் புத்தி பூரா எங்க போகுது பாருங்க, அவளுடைய மார்பகத்துக்கு மேலேயே போகுது. அப்ப அவன் வெறும் காமத்தை கொண்டவன். ஆகவேதான் அவனுடைய அங்கம் மங்க சென்று அன்று அடர்த்து எரிந்த ஆழியான். கையில ஏன் சங்குவளை அணிஞ்சிருக்கா சீதை? அவ அரசியாக இருந்தால் அயோத்தியில இருந்திருந்தா, அல்லது இளவரசியாக மிதிலையில இருந்திருந்தா பொன்வளை அணிந்திருப்பாள். இப்ப காட்டுக்கு வந்து கணவன் கூட துறவு வாழ்க்கையில இருக்கா. அப்போ கையில என்ன அணிஞ்சிருப்பா? சங்கினாலான ரொம்ப சீப்பான வளையெல்லாம் அணிஞ்சிருக்கா. அப்படிப்பட்டவளுடைய, அப்படி அவள் ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒருத்திட்ட போய் அவ மார்பகமே உனது நினைவுல வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா நீ எவ்வளவு பெரிய காம கொடுற. ஆகவேதான் அப்படிப்பட்ட ராவணனை அங்கம் மங்க, அவனுடைய உடலெல்லாம் சிதையும்படி அடர்த்து எரிந்த, அவனுடன் போரிட்டு அவனை அடக்கி அழித்த ஆழியான், சக்கரம் ஏந்தியவன். அவன் வந்து கொங்கு தங்கு வார்குழல் மடந்தை மார் குடைந்த நீர். கொங்குனா இந்த இடத்துல பரிமளம், வாசனைன்னு அர்த்தம். நறுமணம், நறுமணம் தங்கக்கூடிய நீண்ட கூந்தலை உடைய மடந்தைமார், பெண்கள் எல்லாம் குடைந்த நீர், அதாவது இறங்கி குளிச்சு உள்ள மூழ்கி குளிக்கக்கூடிய நீர் பொங்கக்கூடிய குளிர்ந்த குடந்தையுள், குடந்தைனா கும்பகோணம், கும்பகோணத்துக்குள்ள இருக்கக்கூடிய புண்டரீகனே அப்படின்னு பாடுறாரு. அதாவது அவன் பெரிய இறைவன், அவன் வந்து அழகிய பெண்கள், கூந்தலில் வாசனையுடைய பெண்கள் குளிக்கக்கூடிய ஊர்ல இருப்பான் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப கீழிறங்கின மாதிரி இருக்குல்ல. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அதை என்ன எப்படி பொருள் பார்க்கணும்னா, கும்பகோணத்துல இருக்கக்கூடியது மகாமக குளம். மகாமக குளத்துல நீங்க ஒரு ஐதீக கதை ஒண்ணு உண்டு. மகாமக குளத்துல வந்து சிவன்கிட்ட வந்து அந்த 7 நதிகள், இந்தியாவினுடைய சிறந்த 7 நதிகள் இருக்கு இல்லையா? கங்கை, காவிரி, அப்புறம் இந்த இது சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, சிந்து, இப்படி 7 நதிகள் வந்து அவர்கிட்ட கேக்குதாம். எல்லாரும் எங்கள்கிட்ட வந்து குளிச்சு அவங்க பாவத்தெல்லாம் எங்கள்கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க, இந்த பாவத்தை நாங்க எப்படி சேர்த்து சுமந்தா எங்களுக்கு சங்கடமா இருக்குமே, நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாங்களாம். அப்ப சிவன் சொல்றாராம், மகாமக குளத்துல வந்து ஒரு குளியலை போடுங்க, உங்க பாவமெல்லாம் என்ன ஆயிரும், போயிரும்னு சொன்னாராம். ஆகவே 7 நதிகளும் மகாமக குளத்துல வந்து நீராடுமா. அது ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அது வந்து நீராடும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை அது வருமா, வந்து நீராடுவாங்க. நமக்கு ஒரு நாள், நமக்கு வந்து ஒரு ஆண்டுங்கிறது அவர்களுக்கு ஒரு நாள், அப்படி கணக்கு. ஸோ இந்த 12 ஆண்டுகள்ங்கிறது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட திதி கணக்கு. அந்த கணக்குல அவங்க வந்து நீராடிட்டு போறாங்க.
அதுவரை மானுடர்கள் அவங்கள்ட்ட எவ்வளவு பாவத்தை கொண்டு வந்து போய் கொட்டியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் மகாமக குளத்துல கழிச்சிடுறாங்களாம். ஆக இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கரையில இருக்கிற சிவன் கோயில்ல இந்த நதி தெய்வங்கள் எல்லாத்திற்குமே சிலை வைத்திருப்பாங்க. மகாமகம் அப்போ அவங்களுக்கு தான் பூஜை செய்வாங்க. அந்த தெய்வங்கள் எல்லாம் ஊர்வலமா எடுத்துட்டு வருவாங்க மகாமக குளத்துக்கு. அதுகள்லாம் வந்து அங்க நீராடல் நடத்துவாங்க. எல்லா நதிகளும் நீராடுவதாக ஐதீகம். ஆக அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. அப்புறம் குடைந்த நீர் பொங்கு தன் குடந்தை. பொங்கும் அப்படின்னா பொங்குறதுன்னா என்ன? தரைக்குள்ள இருந்து இப்படி வெளியில குபுகுபுன்னு வர்றதுக்கு பேர் தான் பொங்குதல். அப்படி ஆகவே இது குளத்தை குறிக்கக்கூடியது நம்ம பொருள் எடுக்கலாம். அப்படிப்பட்ட குடந்தையில் கிடந்தவனே. அடுத்த பாட்டுல மரம் கெட நடந்து அடர்த்து, அடர்த்துனா அடக்கி அழித்து அந்த பொருள். மருத மரம் இரண்டையும் கிருஷ்ணன் என்ன செய்யறான்? உரல்ல கட்டிடுறாங்க. மருத மரம் இரண்டையும் அவன் அடிச்சு உடைச்சிடுறான் இல்லையா? அதைத்தான் அங்க சொல்றாங்க. மரம் கெட நடந்து அடர்த்து. 4 கால்களால் நடந்து, அதான் இங்க நடந்து 4 கால்களால் நடந்து 2 மரங்களையும் அழித்து மத்த யானை மத்தகத்து. மத்த யானைனா மதம் கொண்ட யானையினுடைய மத்தகம். மத்தகம்னா அதனுடைய தலை. அவ்வளவு மதம் ஏறிய வலிமை மிக்க அதனுடைய தலையை உரம் கெட புடைத்து, அதனுடைய வலிமை கெடும்படியாக அடித்து, ஓர் கொம்பு ஒசித்து, அதனுடைய ஒரு கொம்பை உடைத்து உகந்த உத்தமா. உகந்தனா அதற்கு நல்கதியை அருளிய உத்தமனே. துரங்கம் வாய் பிளந்து. துரங்கம்னா குதிரையை குறிக்கக்கூடிய சொல். துரங்கம்ங்கிறது வந்து துருக்கர்ங்கிறது அதுல இருந்து வந்த சொல்ல அறுக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு. துருக்கருங்கிறவங்க யாரு? அரபு தேசத்திலிருந்து வரக்கூடியவர்கள். அரபு தேசத்திலிருந்து வருகிற அவர்கள் தான் நமக்கு குதிரை சப்ளையர்ஸ். பாண்டியர்கள் காலத்திலிருந்தே, பாண்டியர்கள் தான் தமிழகத்தின் பழமையான மன்னர்கள். பாண்டியர்கள் காலத்திலிருந்தே துருக்கர்கள் தான் குதிரைகளை கொண்டு வந்து சப்ளை பண்றவங்க. சோழர்களுக்கு, இவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த குதிரை அரபு தேசத்திலிருந்து தான் வருது. ஆகவேதான் துரங்கம்ங்கிறது வந்து அதை துரங்கத்தை கொண்டாந்து சப்ளை பண்ற ஆட்கள் துருக்கர்னு வந்திருக்கலாம்னு சொல்றது. அப்ப துரங்கம் என்கிறது குதிரை. கேசி என்னும் அசுரன் குதிரையினுடைய வடிவில வந்து கிருஷ்ணனை கொல்ல முயற்சி பண்ணும்போது கிருஷ்ணன் அதனுடைய வாயை பிளந்து அதை கொன்னுடுறாரு. அதனாலதான் அதை சொல்லக்கூடியதுதான் இந்த வரி. துரங்கம் வாய் பிளந்து மண் அளந்த பாத. மண்ணை அளந்த பாதமுடையவனே. அதாவது திருவிக்ரம அவதாரத்தை சொல்றாரு. வாமனனாக வந்து இந்த மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட தானம் கேட்டு மண்ணை அளந்த பாதத்தை உடையவனே. வேதியர் வரம் கொள குடந்தையுள் கிடந்த மாலும் அல்லையே. நீதான் வேதியர்களெல்லாம் வந்து வணங்கி பலன் பெறும்படியாக திருக்குடந்தையுள் கிடந்த திருமாலும் நீதான் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. சாலி வேலி தன்வயல் தடங்கிடங்கு பூம்பொழில் கோல மாடம் நீடு தன் குடந்தை மேய கோவலா. அது என்ன பிரமாதமான சொல் பாருங்க. குடந்தை நகர் எவ்வளவு அழகுடையது, எவ்வளவு செழிப்புடையது. அழகும் செழிப்பும் உடையது. ரெண்டையும் எப்படி சொல்லணும்? இப்படி சொல்றாரு. சாலி வேலி தன் வயல். சாலினா நெல். செந்நெல்லுக்குத்தான் சாலின்னு பேரு. சாலி வாகனபுரம், திருநெல்வேலிக்கு வடமொழியில சாலி வாகனபுரம்னு பேரு. அதான் நெல்வேலி. ஊரை சுற்றி வேலி மாறி செந்நெல் வயல்கள் பறந்து கிடக்கும். அதுதான் சாலி வேலி தன் வயல். அப்படின்னா எவ்வளவு, ஊரை சுத்தி நெல்வேலி இருக்கணும்னா எவ்வளவு தண்ணீர் இருக்கணும் அந்த ஊர்ல. அவ்வளவு செழிப்பு மிக்க ஊர் அது குடந்தை. சாலியை வேலியாக கொண்டது. நெல்லே வேலி என கிடக்கக்கூடிய ஊர் அது. சாலி வேலி தன் வயல், குளிர்ந்த வயல், நெல் பயிர் நிறைந்த நல்ல குளிர்ந்த வயல். அந்த வயல் எப்படி இருக்கும்? அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. தடங்கிடங்கு. இப்போ நீங்க போங்க, அந்த கும்பகோணம்ல இருந்து அப்படியே இந்த தஞ்சாவூர் பெல்ட்டுக்குள்ள நீங்க போங்க. இப்ப அது ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆனா முன்னாடி நான் 90கள்ல பார்க்கும் போதும் 2000த்துல பார்க்கும்போது கூட அது உண்டு. ஒவ்வொரு வயல்லையும் சின்னதா ஒரு குளம் மாதிரி ஒன்ன வெட்டி தண்ணி தேக்கி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வயல்லையும் ஒரு குளம் இருக்கும். அதுதான் தடங்கிடங்கு. கிடங்குன்னா நீங்க தோண்டி போட்டது, குளம் இல்ல.
நீங்க வெட்டி பள்ளமாக்குனதுதான் கிடங்கு. நீர் கிடப்பதற்காக நீங்க வெட்டினது கிடங்கு. கிடப்பதற்காக செஞ்சது கிடங்கு. தானியம் கிடப்பதற்காக செஞ்சது கிடங்கு, தானிய கிடங்கு. நீர் கிடப்பதற்காக செஞ்சதுதான் தடங்கிடங்கு. தடம்னா ஆழமான. ஆழமான பள்ளம் தோண்டி நீர் நிரப்பப்பட்ட வயல். அந்த வயலை ஒட்டி என்ன இருக்கு? பூம்பொழில், அழகிய சோலைகள், பூஞ்சோலைகள். நெல் வேலி மாதிரி இருக்கக்கூடிய அளவிற்கு வயல், நெல் விளையக்கூடிய வயல் வேலி போல பறந்து இருக்கிறது. அந்த வயல்களெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கின்றன. ஏன் குளிர்ச்சியான வயல்னா, அதுல நல்ல ஆழமான பள்ளம் தோண்டி நீர் சேகரிச்சு வச்சிருக்கிறாங்க. நீர் இருக்கு அதுல. பக்கத்திலேயே நன்கு பூக்கள் மலரக்கூடிய சோலைகள் இருக்கு. கோல மாடம், கோலம்னா அழகிய, அழகிய மாடங்கள் கொண்ட வீடுகள் நிறைய இருக்கின்றன. அது எப்படி இருக்கு? நீடு, நீண்டு இருக்கு. ஒரு வீடு மட்டும் ஒரு ஊர்ல அப்படி இல்ல. ஊர்லயே மாடங்கள் நிறைந்த வீடுகள் அப்படியே நீளமா இருக்கு. அந்த தெருவே அப்படி மாடத் தெரு, ஃபுல்லா மாடங்களால் ஆன வீடுகளாக நிறைந்த தெரு நீண்டு கிடக்கிறது. அப்படிப்பட்ட தன் குடந்தை, அவ்வளவு குளிர்ந்த குடந்தை எனும் கும்பகோணத்தில் மேய கோவலா. கோவலன்னா ஆஹ், இது ஆயன், பசுக்களை மேய்ப்பவன் அர்த்தம். அப்படிப்பட்ட குடந்தையில் இருக்கக்கூடிய ஆயனே, காலநேமி வக்கரன் கரன் முரண் சிரமவை காலனோடு கூட வில் குனித்த வில்கை வீரனே. காலநேமி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். காலநேமிங்கிறவன் ஒரு அரக்கன். அவர் ராவணனுக்கு தாய்மாமா. அவரையும் போட்டு தள்ளினாலு திருமால். வக்கரன், வக்கரன்னா தந்த வக்கரன்னு பேரு. வக்கரம்னா வளைந்த, கோணலான அர்த்தம். கோணலான பற்களை உடையவன், அதான் தந்த வக்கரன். தந்தனா பல்லுக்கு இன்னொரு பேர் தந்தம். தந்த் இன்னைக்கும் இதுல ஹிந்தியில தந்து தான் பல்லுக்கு. தந்தம்னாலே பல்லுன்னு அர்த்தம். தந்த வக்கரன், கோணப்பல்லன். தமிழ்ல சொல்றதா இருந்தா கோணப்பல்லன். அது சான்ஸ்கிரிட்ல சொல்லும்போது இன்னும் பயங்கரமான பேர் மாதிரி இருக்கு. தந்த வக்கரன், கோணப்பல்லன். இந்த தந்த வக்கரன் தான் எங்க வருவான்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு 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 காமெடி இருக்கு. காலநேமி திருமாலாக இவர் இருக்கும்போது சிவனோட தாரகாசுரனாக இருக்கிறவன் ஃபைட் பண்ணும்போது, தாரகாசுரனோட நடந்த சண்டையில கூட அடி வாங்கி செத்து போறவன் தான் இந்த காலநேமி. இந்த தந்தவக்கரன்கிறவன் ருக்மணிய கிருஷ்ணர் திருமணம் செய்துக்கிறாரு. திருமணம் எங்க தூக்கிட்டு போறாரு. ருக்மணியினுடைய சுயம்பரத்துக்கு கிருஷ்ணனுக்கு அழைப்பு இல்லை. ஆனாலும் சுயம்பரம் அன்னைக்கு ருக்மணியை கோயிலுக்கு வர சொல்லி கோயில்ல இருந்து அவளை தூக்கிட்டு ஓடி வந்துடுறாரு. அப்படி ஓடி வரும்போது ருக்மணியினுடைய அண்ணனாகிய ருக்மியும் அவங்க கூட சேர்ந்த சில அரசர்களும் துரத்தி கிருஷ்ணனை மடக்கி ஃபைட் பண்றாங்க. அப்ப நிறைய தோத்து போறாங்க எல்லாரும். அப்படி தோற்று அடி வாங்கியவர்களில் ஒருவன் தந்தவக்கரன். கரன் முரண் சிரம் அவை காலனோடு கூட. காலனோடு கூடுவதற்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? காலனோடு கூடணும்னா நம்ம என்ன செய்யணும்? செத்து போயிருக்கணும். அவர்கள் காலனோடு கூடும்படியாக அவர்கள் சிரம் அவை, அவனுடைய தலையை அறுத்து காலனோடு கூடும்படி செய்துட்டான். அப்படிப்பட்ட வில் குனித்த வில்கை வீரனே. வில்லை வளைத்த வில்கை. வில்லை வளைத்த வில்கைனா என்ன அர்த்தம்? அந்த வில்லை போல நல்ல முறுக்கேறிய கைகள் உடையவன், அதான் வில்கை வீரன். விற்கை வீரன் சொல்லுவாங்க. எப்படி வில் அம்பு தொடுப்பதற்கு எப்படி எப்படி விண்ணுன்னு அப்படியே முறுக்கேறி நிக்குமோ, அதை போல ஒரு முறுக்கேறிய கரங்களை உடையவன். அப்படிப்பட்ட வீரன் அவன். வில் குனித்த வில்கை வீரன் அவன். சரி, கரன் யாரு நமக்கு தெரியும். ராமாவதாரத்துல சொல்லப்படக்கூடிய ஒருவர். அப்ப இவர் எங்க இப்போ காலநேமி வக்கரன் எல்லாம் இந்த பக்கம் வரும்போது எப்படி அவன் வந்தான் அப்படின்னா, இதுல ஒரு காமெடி இருக்கு. இவர் ராமாயணத்துல சொன்ன கரன் கிடையாது. முரண் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, முரண் யாருன்னா நரகாசுரனுடைய மந்திரி. நரகாசுரனுடைய மந்திரி நரகாசுரனை கொல்லும் போது அவனும் ஃபைட்டுக்கு செத்து போறான். அந்த முரண் என்கிற அசுரனுக்கு ஒரு அடைமொழியாக கரண் முரண்னு போடப்பட்டது அப்படின்னு உரையாசிரியர்கள் சொல்றாங்க. ஆனா எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, காலநேமியாக திருமாலாக அவனை காலநேமியை கொன்னவன், கிருஷ்ணனாக தந்தவக்கரனை கொன்றவன், கரனை ராமனாக கொன்றவன். ராமாவதாரத்துல தானே கரனை, கரதூஷணர்களை வதம் பண்றான். ராமாயணத்துல ராமனாக கரனை கொல்லுகிறான்.
நரகாசுரன்ங்கிறது கிருஷ்ணன் கொல்றது. கிருஷ்ணாவதாரத்துல முரனை கொல்லுகிறான். இப்போ ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ரெண்டுலத்திலையும் திருமாலாகவும் இருந்து அவன் செய்யக்கூடிய அரக்கர்களை அழித்த கதையெல்லாம் இதுல சொல்றாங்க. அவர்கள் எல்லாரையும் கொன்று வில்கை வீரனாக அவன் விளங்குகிறான். செழுங்கொழும் பெரும்பனி பொழிந்திட, செழுமையான நல்ல கனமான, அதான் கொழும் பனி, நல்ல கொழுத்த பனி செழிப்பா பெய்யுது. பெரும்பனி அப்படியே பொழியுது. பொழிஞ்சு என்ன ஆகுது? உயர்ந்த வேய் விழுந்து, அதாவது நல்ல உயரமான மூங்கில் அப்படியே வளர்ந்து நிக்குது. திடீர்னு பனி பெய்யுது. எப்படி பனி பெய்யுது? செழிப்பாக பெய்யுது. நல்ல கொழுத்த பனியா பெய்யுது. பெரிய பெரிய கட்டி கட்டியா பனி பெய்யுது. அதுவும் ஒரு லேசா பெய்யல, ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு பெய்யல, பெரும் பனி தொடர்ந்து பெய்கிறது. ஆகவே அந்த கணம் தாங்காம அந்த பனி அந்த மூங்கில் மேல விழுந்து விழுந்து அந்த கணம் தாழாது அப்படியே அந்த மூங்கில் அந்த வளைஞ்சு தரைக்கு வந்துருது. விழுந்து வேய்னா மூங்கில், உயர்ந்த வேய் விழுந்து, உயர்ந்த மூங்கில் அப்படியே தரையில விழுந்து. அப்போ பனி பெஞ்சிக்கிட்டே இருக்குமா? இப்ப பனி பெய்து முடிச்சு வெயில் வந்துருச்சு. வெயில் வந்த உடனே பனி உருகுது. பனி உருகுன உடனே வெயிட் குறைஞ்சிருதா? குறைஞ்ச உடனே அப்படி கீழே விழுந்திருந்த மூங்கில் என்ன செய்யுது? அப்படியே வேகமா எழுந்திருக்குது. எழுந்திருக்கிற வேகத்துல அது போய் விண்ண அப்படி வானத்தை டச் பண்ணிட்டு வருது. அவ்வளவு உயரமா வளர்ந்துருக்கான் மூங்கில். உலர்ந்து எழுந்து விண் புடைக்கும் வேங்கடம். இது எங்க நடக்குது இந்த சம்பவம்? திருவேங்கடத்துல நடக்குது. அப்ப நீங்க யோசிக்கலாம், லாஜிக்கா யோசிச்சு பார்க்கலாம். எங்கயா மூங்கில் போய் விண்ண தொடுமா? அது வேற ஒண்ணும் இல்ல சார். திருப்பதி மலை மேல சம்பவம் நடக்குது சார். மலை ரொம்ப உயரமா இருக்கும்ல, அப்ப வானத்துக்கு பக்கமா இருக்கும்ல. அந்த மலையில வளர்ந்த உயரமான மூங்கில் வானத்தை தொடாதா? கவிஞனுக்கு எல்லாம் செய்யும். கவிஞனுடைய மூங்கில் வானத்தை கூட ஒட்டடை அடிக்கும். செழுங்கொழும் பெரும்பனி பொழிந்திட உயர்ந்த வேய் விழுந்து உலர்ந்து எழுந்து விண்புடைக்கும் வேங்கடத்துள் நின்று. அந்த வேங்கடத்துல, அப்படிப்பட்ட வேங்கடத்தில் மூங்கில் அப்படிங்கிறத எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மூங்கில்ல அப்படியே பனி பெய்து 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 மூங்கில் தரையோட தரையா அழுந்திருது. இந்த மூங்கில நீங்க எதுக்கு எடுத்துக்கலாம்? நம்முடைய பிறவியா எடுத்துக்கங்க. நம்முடைய பிறவி உயர்ந்து வளரக்கூடிய பிறவி. ஆனா நமக்கு செழுங்கொழும் பனி, அப்படியே பனி பெய்யற மாதிரி இந்த உலக பற்றுகளும் இந்த புலன் ஆசைகளும் புலன் இன்பங்களும் நம்ம மேல பனிமாறி பொழிந்து உயர்ந்து வளர வேண்டிய நம்மள அப்படியே தரையில கொண்டு தாழ்த்திடுது. உயர்ந்த வேய் விழுந்து அப்படியே தரையில விழுந்துருது. அப்போ இறைவனுடைய அருள், இறைவனுடைய ஒரு ஒரு அன்பு, அதான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா? தாயார்கள் எல்லாரும் உண்மையில அன்பு செலுத்தும் போது நீ அப்பவும் அவர்கள் அன்பை அனுபவிக்கிற இடத்துலயும் என் அன்பையும் மனசுல வச்சிருந்தியே, அதனாலதானே உன்னுடைய திருவடி என் சிந்தையில வர்ற மாதிரி எனக்கு அருள் புரிந்தாய். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? அவன் அருள் இருந்தாதான் அவனை வணங்க முடியும்னு. அப்படி திடீர்னு இறைவன் நமக்கு அருளும் போது சூரியனை கண்ட பனி போல நம்ம அடிக்கடி பேசுறோம் இல்லையா? அந்த உதாரணம் இதுதான். இப்போ இறைவனுடைய அருள் வந்த உடனே இந்த பனியாகிய இந்த உலக மாயைகள் எல்லாம் நம்மளை விட்ட உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம்? அப்படியே நிமிர்ந்து விண்ணை போய் சேரும் அளவிற்கு நம்ம ஆயிடுறோம். அப்படி சம்பவம் எங்க நடக்குது? திருவேங்கடத்துலதான் நடக்கும். அங்க இறைவன் எப்படி இருக்கான்? நின்று. அந்த இடத்துல அவன் நின்று அருள் பாலிக்கிறான். திருவேங்கடத்துல பெருமாள் நின்று கொண்டு அருள் பாலிக்கிறான். ஆகவேதான் நின்று. அடுத்த வார்த்தை, எழுந்து இருந்து தேன் பொருந்து பூம்பொழில் தழைக்கொழும் செழுந்தடங் குடந்தையுள் கிடந்த மாலும் அல்லவே. சரி, அப்படி மூங்கில் அவ்வளவு பிரமாதமா அங்க இருக்கு, குடந்தை எப்படி சிறப்பா இருக்கு? எழுந்து இருந்து தேன் பொருந்து பூம்பொழில் தழைக்கொழும், நன்கு பசிய தலைகள் மிக்க, அதாவது நல்ல செழிப்பா இருக்கக்கூடிய பூஞ்செடிகள் நிறைந்த சோலைகளில் ஒவ்வொரு தேன் பூக்குள்ளையா போய் உட்கார்ந்து
எழுந்து தேனை அருந்தக்கூடிய அளவிற்கு பூக்கள் மலிந்து இருக்கக்கூடிய, சோலைகள் நிரம்பிய, பசுமையான சோலைகள் நிரம்பிய, அது எது அப்படி தேன் அருந்தும்? தேனி. அப்படிப்பட்ட செழுமை மிக்க தடங்குடந்தை. தடம்னா இந்த இடத்துல வலிமை மிக்கன்னு அர்த்தம். அதான் வலிய குடந்தை. செழிப்பினால் வலிமை மிக்க குடந்தையுள் கிடந்த மாலும் அல்லையே. நீதான் கிடந்தாய். கிடந்தாய்னா என்ன அர்த்தம்? அப்படியே படுத்திருக்கு, பள்ளி கொண்ட கோலத்துல இருக்க. இங்க பள்ளி கொண்ட கோலத்துல இருக்கிற நீதான் நாங்க தேன் அருந்துற மாதிரி, அதாவது அப்படியே ஒரு சோலைக்குள்ள அப்படி ஏகப்பட்ட சோலை இருக்கு. ஒரு சோலைக்குள்ளேயே அத்தனை பூ இருக்கு. ஒரு தேனி போய் எத்தனை பூல தேனை குடிக்க முடியும்? ஒரு பூல அமர்ந்து எழுந்து, அப்புறம் இன்னொரு பூல அமர்ந்து எழுந்து, இப்படி ஒரு சோலையிலேயே எனக்கு முடியல. ஆனா இத மாதிரி ஏகப்பட்ட சோலைகள் நிறைந்து இருக்கக்கூடிய இடமாக எது இருக்கிறது? திருக்குடந்தை இருக்கிறது. அதில் பள்ளி கொண்ட பெருமாளாக இருக்கிறவன் நீ. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய அழகை, உன்னுடைய குண பாவங்களை, உன்னுடைய கல்யாண குணங்களை, உன்னுடைய புகழை, இத அனைத்தையும் எப்படி ஒரு தேனீயால் இவ்வளவு சோலைகளில் இருக்கிற அத்தனை பூக்கள்லையும் தேனை அருந்த முடியாதோ, அந்த அளவிற்கு உன் புகழில் திளைத்து திளைத்து நான் சொன்னாலும் என்னால என்ன செய்ய முடியாது? எல்லா புகழையும் சொல்லி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட திருக்குடந்தையில் நீதான் மாலன, கிடந்த கோலத்தில் இருக்கிறாய். அங்க நின்ற கோலத்தில் இருந்தாய். வேங்கடத்துள் நின்று குடந்தையுள் கிடந்த மாலும் அல்லவே அப்படின்னு இந்த பாட்டுல முடிக்கிறார். இந்த பாட்டு வரைக்கும் தானே? இன்னைக்கு லேட்டா வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணேன். அப்படி இருந்தும் கொஞ்சம் நேரம் எடுத்துருச்சு. நண்பர்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் சச்சா. இன்னைக்கு நல்லா பியூட்டிஃபுல்லா இருந்தது. மேபி நான் குயிக்கா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் கேட்டுறேங்க. 804 அதான் மோடியோடு அப்படிங்கிற வர்ற பாடல்ல இது எழுதினவங்கெல்லாம் ஒரு ஞானி அந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க. பட் இருந்துமே ஒரு கான்ட்ரவர்சியலான அந்த சைவைட்ட பிஞ்ச் பண்ற மாதிரி சிவனை இவன் வென்றான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏன் அப்படி எழுதுறாங்க? இத சொன்னா ஒரு எல்லாருக்கும் அது ஷாக்கா இருக்கும், அல்லது ஒரு மாதிரி தொடர்ந்து வாசிச்சு வரும்போதுதான் அந்த இடம் புரியும். சைவம் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒன்றாக, பவர்ஃபுல்லான ஒன்றாக தமிழ்நாட்டுல உருவாகி வந்ததே மிக பிற்காலத்துலதான். எஸ்பெஷலி இவனை சுந்தர ரூபமாக கொண்டு வந்தது எல்லாமே கிட்டத்தட்ட திருமால் இவங்க பாடுறாங்களே இந்த பீரியட்ல தான் இவர்களும் வராங்க. பேர் என்ன, நாயன்மார்கள், இது சாரி, இவர் தேவார மூவர், இவர் எல்லாருமே சம்பந்தர் எல்லாருமே அப்பதான் உருவாகி வராங்க. கிட்டத்தட்ட ஒரே காலம்தான். அது வரைக்கும் திருமாலுக்கு இருந்த கல்யாண குணங்களாக சொல்லப்பட்ட சுவாரஸ்யமான பலவும் சிவனுக்கு கிடையாது. சிவன் ஒரு கல்ட் மாதிரி, ஒரு காளாமுகம், பாசுபதம், இப்படியாக பிரிந்து பிரிந்து இருந்த ஒரு தனித்தனி வழிபாட்டு முறையாக இருந்த மதமாகத்தான் அது இருந்தது. சைவம்னு ஒற்றையாக அது திரட்டப்பட்டது ரொம்ப பின்னாடி. அது வைணவம் ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாகி வந்த உடனே அந்த பீரியட்ல சைவம் உருவாகி வருது. ஆகவே இம்மிடியட்டா அதை அப்படி சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆகவே சைவம்ங்கிறது இன்னைக்கு நமக்கு அறிமுகமாகிற சைவம் எல்லா விதங்களையும் பயங்கரமா அறிமுகமாயிருக்கு. அவர்களுக்கு அப்படி அன்னைக்கு அப்படி கிடையாது. அப்புறம் அன்னைக்கு இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா இருந்தது. இவங்களை மட்டும் இல்ல, இன்னும் நீங்க பின்னால வரும்போது சாக்கிய சமணர் எல்லாரையும் திட்டுவாங்க இவங்க. அதே மாதிரி சைவர்களும் இவங்களை திட்டுவாங்க. இது அன்றைக்கு இருந்த ஒரு பிராக்டிஸ், அவ்வளவுதான். இதனால அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிச்சு நொறுக்கிக்கிட்டாங்க, ஒருத்தர் குத்திக்கிட்டு செத்தாங்க, வெட்டிக்கிட்டு செத்தாங்கிறது கிடையாது. இது ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு டிஃபரன்ஸ். இப்போ அத்வைதம் வேதாந்தம்ங்கிறது தான். அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் ரெண்டுமே வேதாந்தம் தான்.
விசிஷ்டாத்வைதிகளும் அத்வைதிகளும் வேற வேற கிடையாது. நீங்க தத்துவத்திலிருந்து மதத்துக்குள்ள வாங்க, சித்தாந்தத்துக்குள்ள வாங்க. சைவ சித்தாந்தம், வைணவ சித்தாந்தம். சித்தாந்தத்துல இருக்கிற 2 பேரும் கட்டி உருள்றாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. சரியா 2 பேருக்கும் எதுயா நீங்க சொல்ற கருத்துக்கு எதுயா ஆதாரம்? 2 பேரும் ஒரே புக்க காட்டுறாங்க. யோ என்னையா? ஆமா, 2 பேரும் ஒரே புக்க தான் காட்டுறாங்க. நீங்க சைவம், வைணவம் ஆகிய இரு சித்தாந்தங்களும் ஒரே தத்துவத்திலிருந்து தான் உருவாகி வருது. அது வேதாந்தம். வேதாந்தம்ங்கிற தத்துவத்திலிருந்து தான் சைவம், வைணவம் ஆகிய 2 சித்தாந்தங்கள் பிறந்து வருகின்றன. அதாவது வேதாந்தத்திலிருந்து தான் அத்வைதம் அப்படிங்கிற தரிசனம், வேதாந்தத்துல இருந்து தான் விசிஷ்டாத்வைதம்ங்கிற தரிசனம், விசிஷ்டாத்வைதம்ங்கிற தரிசனத்துல இருந்து தான் வைணவம்ங்கிற சித்தாந்தம், ஆஹ் அத்வைதம்ங்கிற தரிசனத்துல இருந்து தான் சைவம்ங்கிற சித்தாந்தம். சோ இந்த சித்தாந்தங்கள் உறுதியாக ஒன்றை பற்றி கொண்டவை. 2 பேரும் நான் தான் சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்க சைவம் வைணவம் 2 பேரும் நிக்க வச்சு, யோ எதை அடிப்படையா வச்சு நீங்க உங்க கருத்தை சொல்றீங்கன்னா, வேறுபட்டு நிற்கக்கூடிய இருவரும் கருத்துக்காக சோர்ஸ் எதியான்னு கேட்டா ஒரே புக்கை காட்டுவாங்க. பிரம்மசூத்திரத்துக்கு இவர் ஒரு விளக்கம் எழுதி அதன் வழியாக அத்வைதத்தை யார் நிறுவுவா? ஆதிசங்கரர். அதே பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் எழுதி விசிஷ்டாத்வைதத்தை நிறுவுவார் ராமானுஜர். அப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா, வேதாந்தம்ங்கிற இடத்துல போய் நின்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அத்வைதம் என்ன சொல்லுது, துவைதம் என்ன சொல்லுது, விசிஷ்டாத்வைதம் என்ன சொல்லுது நம்மளால யோசிக்க முடியும். அதுக்கு ஒரு ஐடியா நமக்கு உண்டு. சித்தாந்தத்துக்குள்ள போய் நின்றுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த அர்ச்சாரூபங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பேதங்களை எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கணும். இங்கே சொல்லக்கூடியது எல்லாமே அர்ச்சாரூபங்களுக்குள்ள இருக்கிற பேதங்களை சொல்றதுக்கு அவங்க இதை பயன்படுத்துவாங்களே தவிர, இது அன்றைக்கு இருந்த ஒரு சாதாரணமான மரபு, அவ்வளவுதான். அது கடைந்து இதுக்கு வாயா, அதை விடியா, அதுவே அவன் கிடக்கா, நீ பேசாம இங்க வா அப்படின்னு சொல்லக்கூடியது, அவ்வளவுதான். மற்றபடி தத்துவ ரீதியில் அவர்களுக்குள்ள எந்த பேதமும் கிடையாது. பை பிராக்டிஸ் அவங்களுக்குள்ள இந்த டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். ஹோண்டாலாம் ஒரு பைக்காங்க, பஜாஜ் தாங்க சூப்பரா இருக்கும். ஹோண்டாக்கு இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது, ஒரு மாதிரி பைக்குங்க அது. இது பஜாஜ்ல பல்சர் எப்படி இருக்கும் தெரியுமா? ரீசேல் வேல்யூ இருக்கு, அதுக்கு ரீசேல் வேல்யூ கிடையாது, இப்படி சொல்றோம். ஸோ பைக் ஓட்டுறது, பைக் வேணும், பைக் ஓட்டுறது நல்லது, அதில் இந்த பைக் வேண்டாம் அந்த பைக்குன்னு சொல்ற மாதிரி தானே தவிர, இதுல இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஞானியர் பேதங்களை தாண்டியவர்கள், ஆமா பேதங்களை தாண்டியவர்கள் தான். அப்படின்னா போய் அல்லாவை வணங்குன்னு ஒரு இந்து ஞானி சொல்றாரா? ஒரு இந்து ஞானி ரைட்டுப்பா நீ போய் அல்லாவை வணங்கு அப்படி சொல்றாரா? இஸ்லாத்துல ஒரு பெரிய ஞானி, ஒரு சூஃபி ஞானி இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு? பகவான் கிருஷ்ணனை நீ மந்திர ஜபம் பண்ணு அப்படி சொல்லுவாரா? அந்த ஞானியர் அனைத்திற்கும் ஆதாரமான ஒன்றை உணர்ந்தவர்கள். ஆனா இங்க இருப்பவர்களுக்கு சொல்றதுக்கு அவர்கள் ஒரு மார்க்கத்தின் அடிப்படையில எதையாவது ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படி வரக்கூடியதுதான் இந்த சொல்லே தவிர, நீங்க இதுல இப்படி கேட்டீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி முதல் 2 பாட்டு 3 பாட்டுகள்ல எல்லாம் எவ்வளவு சொன்னார் அவரு. அப்ப நமக்கு எந்த ஐடியாவும் வரல பாருங்க. இது நம்ம பேதத்தை காண்பிக்கக்கூடியது. நாம அந்த தத்துவத்தை எவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்கிட்டோமோ, பூநிலாய ஐந்துமாய்ன்னு அவர் ஆரம்பிச்ச பாட்டை நம்ம எவ்வளவு ஆழமா பார்த்தோமோ, அந்த ஆழத்தை உணர்ந்து இந்த பாட்டு அந்த ஆழத்தை உணர்ந்தவர்களுக்கு சொல்லல, அந்த ஆழத்துக்கு இன்னும் வராதவர்களுக்கு சொன்ன பாட்டுன்னு நினைச்சு இதை தாண்டிட வேண்டியதுதான், அவ்வளவுதான். தேங்க்ஸ் சார், ரொம்ப அருமையான விளக்கம்.